ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சிசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती हृदये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करभावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ज्ञानवासिष्ठम इறைவனுக்கு यदः सर्वाणि भूतानि प्रतिभान्ति स्थितानि च यत्रैवोपशमं यान्ति तस्मै सत्यात्मने नमः। பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர்வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரைஞ்சுவாம். ஞானவாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். 9வது சிகித்வஜன் கதை. பாடல் 1. பகிர்த்து நிமிர்மணமென்னும் மாப்பறவைதனை முன்னம் மாற்றி ஓட்டி சிகித்வஜன் தனை போல சாந்தனாய் உன்னிடத்தே செறிவாய் என்ன சுகித்து உணர்வின் நின்றுட அச்சிகித்வஜன் ஆரையா சொல்வாய் எல்லாம் சகித்துணர்வு மேன்மேலும் நிறைவதற்கென்று அவன் கேட்பத் தவனும் சொல்வான். பகீரதன் கதையில் மனதை அடக்குதல் ஷமசாதனம் என்று சொல்லி ரொம்ப பெரும் முயற்சியோடு அதை செய்ய வேண்டும். மனது அடங்குதல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல, அதற்கு அதிகமான முயற்சிகள் வேண்டும் என்பதை பகீரதன் கதை மூலமாக வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு கூறினார். தொடர்ச்சியாக அடுத்ததாக சிகித்வஜன் கதையை கூறுகின்றார். ஞான நிஷ்டையை பெறுவதற்கு பல்வேறு தடைகள் இருந்தாலும் குருவினுடைய அருளால் அது நிறைவேறும். குருவினுடைய அருளால் ஒருவன் தடைகளை அகற்றி ஞான நிஷ்டையை பெற முடியும் என்பதை இந்த கதை மூலமாக, இந்த கதைகளுக்குள்ள சில சிறு கதைகள் உட்கதைகள் இருக்கின்றன. ஒரு நீண்ட ஒரு அத்தியாயம், அதே சமயம் புகழ்பெற்ற ஒரு கதை சிகித்வஜன் கதை. இந்த கதை மூலமாக குரு அனுகிரகத்தினால் ஒருவன் பிரம்மனிஷ்டையை பெற முடியும் என்பதை விளக்குகின்றார். முதல் பாடல் நேரடியாக கதை ஆரம்பிக்கிறது. வசிஷ்டர் ஸ்ரீராமனிடம் கூறுகின்றார். வகிர்த்து நிமிர் மனம் என்னும் மாப்பறவைதனை முன்னம் மாற்றி ஓட்டி சிகித்வஜன் தனை போல சாந்தனாய் உன்னிடத்தே செறிவாய் என்ன. வசிஷ்டர் சொல்றார், வகிர்த்து நிமிர் மனம் எனும் மாப்பறவை. இந்த மனது ஒரு பெரும் பறவை, மனது ஒரு பெரிய பறவை போல இருக்கின்றது.
எப்படி இருக்கு? பகிர்த்து நிமிர், விஷயங்களை நினைத்து நினைத்து, பகிர்த்தினா பகிர்ந்து பகிர்ந்து பலவாக சிந்தித்து, அதை அதை நோக்கி எழுந்து பறக்கின்ற பறவை. இந்த பறவையானது எப்படும் வானத்தில் ஆகாசத்தில் பறந்து கொண்டிருப்பது போல மனமானது பல்வேறு விஷயங்களை சிந்தித்து எப்பொழுதும் பறந்து கொண்டே அலைந்து கொண்டே இருக்கின்றது. கருதுவது கோடியும் அல்ல பல அப்படின்னு திருக்குறள்ல சொல்றாரு. நினைக்கிறது ஒரு விஷயத்தல்ல, எப்பொழுதும் கோடிக்கும் மேலே முடிவில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் மனதில் வந்து கொண்டே இருக்கு. மனது பறந்து கொண்டே இருக்கின்றது, விஷயங்களை குறித்து விஷய சிந்தனையினால் பறந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் பறவையாக உருவப்படுத்தி சொல்லி இருக்கின்றார். இப்படிப்பட்ட பறவைனா அதுவும் மிக உயர பறக்கின்ற கழுகு முதலான பெரிய பறவைகள். அந்த பறவை போல அப்படி இருக்கின்ற மனதை, அப்படிப்பட்ட சுபாவத்தை உடைய மனதை, விஷயங்களை நோக்கியே, பல்வேறு விஷயங்களை நோக்கியே எப்பொழுதும் செல்லுகின்ற இயல்பை உடைய மனதை மாற்றி, அதனுடைய போக்கிலிருந்து மாற்றி, புறத்தை நோக்கியே செல்லுகின்ற அந்த போக்கிலிருந்து மாற்றி ஓட்டி, அகமுகமாக திருப்பி, மாற்றி அதனுடைய இயல்பான பயணத்தை மாற்றி எப்பொழுதும் விஷயங்களை நோக்கி செல்லுகின்ற, புறத்தை நோக்கிய உலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை உள்முகமாக திருப்பி, மனமாகிய பறவையை உள்முகமாக திருப்பி ஒன்றாய் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்திலேயே மனதை நிறுத்த வேண்டும். சிகித்வஜன் தனை போல சாந்தனாய் உன்னிடத்தே செறிவாய். மனமெனும் மாப்பறவைதனை முன்னம் மாற்றி ஓட்டி சாந்தனாய் உன்னிடத்தே செறிவாய், உன்னிடத்திலேயே சாந்தமுடையவனாக. ஏன்னா உள்ளே நான்கிறது ஆத்மா ஒன்றாக இருக்கின்றது, நிர்குணமாக நிர்விகாரமாக பூர்ணமானதாக இருக்கின்றது. விஷயங்கள்னு பார்க்கிற பொழுது அது அபூர்ணமாக இருக்குது, குறையுடையதாக இருக்குது, அநேகமாக இருக்கின்றது. அதனால் ஒரு பறவையானது ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைன்னு தாவி தாவி போகிற மாதிரி பல்வேறு விஷயங்களை நோக்கி ஆகாசத்தில் பறந்து திரிவது போல உலகத்தை பார்க்கிற பொழுது, துவைத்தத்தை பார்க்கிற பொழுது மனது அலைகின்றது. ஆனால் சத்தியமாக இருக்கின்ற ஆத்மா ஏக்கமாக நித்தியமாக பூர்ணமாக இருப்பதால் அதை நோக்கி மனது திரும்புகின்ற பொழுது மனது சாந்தியை அடைகின்றது, நிறைவை அடைகின்றது. அதனால் அதற்கு சாந்தி, நிறைவுனால சாந்தி. விஷயத்தை போய் சேர்ற பொழுது அதில் எப்பொழுதும் நிறைவு வருவது இல்லை. ஆகவே அடுத்ததுன்னு மனது பலவாக திரிகின்றது. ஆனால் ஆத்மா பூர்ணமானதாக இருப்பதால் ஆத்மாவை அடைகின்ற மனது சாந்தியை, அமைதியை அடைகின்றது. அவ்வாறு உள்முகமாக திருப்பி ஆத்மாவில் ஒன்றுபடுத்தி அமைதியை அடைந்து இருப்பாய். சாந்தனாய் உன்னிடத்தே செறிவாய். உன்னிடத்தேனா ஆத்மாவிடத்தே, மனதை ஆத்மாவிடத்திலேயே லயப்படுத்தி அதனால் சாந்தியை அடையச் செய்ததாக ஆக்கி உன்னிடத்திலேயே ஆத்மஸ்வரூபத்திலேயே எப்பொழுதும் நீ நிலை பெற்று இருப்பாய். யாரு மாதிரி? சிகித்வஜனை போல. சிகித்வஜன் என்ற ராஜாவை, மன்னனை போல என்று வசிஷ்டர் சொன்னவுடன் சுகித்து உணர்வின் நின்றுள்ள அச்சிகித்வஜன் ஆர் ஐயா, அந்த சிகித்வஜன் யாரு என்று கேட்கிறார். இயல்பாக எழுகின்ற கேள்வி. சுகித்து உணர்வின், தன்னுடைய ஆத்ம ஞானத்தில் ஆத்மாவில் சுகித்து அதில் இருப்பதனாலேயே சுகத்தை அடைந்து இருக்கின்ற அந்த சிகித்வஜன், சாந்தனாய் சுகஸ்வரூபனாய் தன்னிடத்திலேயே ஆத்மாவிடத்திலேயே நிலை பெற்றிருக்கின்ற அப்படி இருந்த அந்த சிகித்வஜன் என்ற மன்னன் யார்? அவர் யார்? அவர் யாருன்னு தெரியாது. மன்னன்கிறது அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். சிகித்வஜன் யார் ஐயா, அவர் யார் என்று கேட்கிறார். சிகித்வஜனை போலன்னு சொன்னீங்களே, அந்த சிகித்வஜன் யார்? சொல்வாய், சொல்லுங்கள் குருவே. எல்லாம் சகித்து உணர்வு மேன்மேலும் நிறைவதற்கு. சரி, அதை ஏன் நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன், ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சகித்து எல்லாம் சகித்து எல்லா இருமைகளையும் சகித்து கொண்டு சமன்படுத்தி கொண்டு உணர்வு மேன்மேலும் நிறைவதற்கு, இந்த அறிவானது மனமானது மேலும் மேலும் நிறைவு பெறுவதற்கு, அல்லது ஞானத்தினால் மனது நிறைவு பெறுவதற்கு, நிறைவதற்கு
என்று அவன் கேட்ப என்று ஸ்ரீராமர் கேட்க தவனும், தவன்னா தவம் செய்த தபஸ்வியான வசிஷ்ட முனிவர் சொல்லுகின்றார். அந்த சிகித்வஜனுடைய கதையை சொல்லத் தொடங்குகின்றார். இரண்டாவது பாடல். துவாபரமாம் உகத்து முதல் உண்டானோன் 7 மனு துஞ்சும் எல்லை திவாகரன் நேர் மாளவதே சத்திரைவன் சிகித்வஜன் செங்கோல் வேந்தன் அவா முதல் தீக்குணம் இல்லோன் உதார முதல் நற்குணங்கள் அனைத்தும் உள்ளோன் விவாதமறு மோனத்தோன் சமதமமாம் குண நிறைந்தோன் மிகவும் நல்லோன். சிகித்வஜன் துவாபரமாம் யுகத்து முதல் உண்டானோன், துவாபர யுகத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தவன், வாழ்ந்தவன். இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம். இதற்கு முந்தின யுகம் துவாபர யுகம். அந்த துவாபர யுகத்தினுடைய தொடக்கத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா, உண்டானோன், தோன்றியவன், பிறந்தவன். 7 மனு துஞ்சும் எல்லை. 7 மனுக்கள், 7 மனு நிறைவு. ஒவ்வொரு யுகத்துக்கு மனு கணக்கு இருக்கு, இத்தனை மனுக்கள் என்று ஒவ்வொரு மனுக்களாக மாறி மாறி ஆட்சி செய்வார்கள். அப்படி 7 மனுக்கள் அதனுடைய ஆட்சி நிறைவு பெறுகின்ற சமயத்தில், 7வது மனுவினுடைய ஆட்சி நிறைவு பெறுகின்ற சமயத்தில், துவாபர யுகத்தின் தொடக்கத்தில் திவாகரன் நேர் மாளவதே சத்திரைவன், மாளவ தேசத்து இறைவன். திவாகரன் நேர் மாளவ தேசத்து இறைவன். மாளவ தேசம், அந்த இறைவன்னா ராஜா, அரசன். மாளவ தேசத்து அரசன். மாளவ தேசம்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய உஜ்ஜயினி தான் மாளவ தேசம். அந்த உஜ்ஜயினியுடைய அரசனாக அவன் எப்படின்னா திவாகரன் நேர். திவாகரன் சூரியனை போல நல்ல ஞானம் உடையவன், எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியவன், வீரமுடையவன், எல்லாமே சூரியனுக்கு இருக்கக்கூடிய எல்லா பெருமைகள் அது போன்ற பெருமையை உடையவன். அந்த சிகித்வஜன் ராஜா, மாளவ தேசத்து ராஜா, செங்கோல் வேந்தன், தர்மசாஸ்திரங்களின்படி அரசாட்சி செய்கின்றவன். செங்கோல், இப்பொழுதும் செங்கோல் படி ராஜ்யம் நடத்துபவன். செங்கோல்னா கோல் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, தடி கம்பு, அது நேராக இருக்கிறது, செம்மையாக இருக்கின்ற கோல் செங்கோல். இப்போ வளைவு நெளிவு இல்லாமல் நிமிர்ந்து இருத்தல். இப்போ யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம நடுவு நிலைமையோடு நிற்றல் என்பதற்கான குறியீடாக தான் ராஜாக்கள் கையில் செங்கோல் என்பது இருக்கின்றது. செம்மையான கோல், செவ்வையான ஆட்சி செய்கின்றவர், தர்மத்தின்படி சொந்த விருப்புக்கு இடம் கொடுக்காமல், பேராசை இவைகளுக்கு இடம் கொடுக்காமல் தர்மத்தின்படி அரசாட்சி செய்தல் என்பதற்கான குறியீடா நம்மளுடைய பாரத தேசத்து ராஜாக்கள் செங்கோல் என்பதை வைத்திருப்பார்கள். செவ்விய கோல். அது கோல் அப்படின்னா அது காய்ந்ததாக இருக்கும். அப்போ பற்று இல்லாததாக, பொருள் பற்று, உறவு பற்று, இந்த மாதிரி சொந்த பந்தத்துக்கோ அல்லது பணத்தாசை இல்லாமல் தர்மத்தை மட்டுமே பிரதானமாக கொண்டு நடுவு நிலைமையோடு ஆட்சி செய்தல் என்பதற்கான குறியீடு. நல்ல ஒரு கம்பு, நிமிர்ந்த நேரான கம்பு, விதமான பசைத்தன்மையும் இல்லாமல், அது அதனுடைய வைராக்கியத்தை காமிக்கிறது, அபிமானம் பற்று இல்லாமையை காமிக்கின்றது. அதனுடைய நேரான தன்மைங்கிறது நடுவு நிலையை காட்டுகின்றது. அப்படி ராஜ்யம் செய்கின்ற அந்த மன்னன் சிகித்வஜன்கிற மன்னவன், மாளவ தேசத்து மன்னவன். அவா முதல் தீக்குணம் இல்லோர், ஆசை முதலான தீய குணங்கள் இல்லாதவன். பேராசை முதலானவை இல்லாதவன், மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரே சிந்தனை உடையவன். உதார முதல் நற்குணங்கள் அனைத்தும் உள்ளோன், தாராள மனது உடையவன். உதாரம் முதலான நற்குணங்கள், எல்லா விதமான நற்குணங்களும் ஒருங்கே அமையப்பெற்றவன். சிறந்த வீரனாக இருக்கக்கூடியவன், நேர்மையாக இருக்கக்கூடியவன், ஆசை முதலான தீய குணங்கள் இல்லாதவன், உதாரம் முதலான நல்ல குணங்கள் உடையவன். விவாதம் அரு மோனத்தோன், தேவையில்லாத வாத விவாதங்களில் ஈடுபடுவது இல்லை.
தெளிந்த ஒரு ஞானத்தை உடையவன். ஆனால் மோனத்தோன்னு அதிகமாக பேசக்கூடியவன் இல்லை. அளவா எப்போ யார்கிட்ட எதை பேசணுமோ எவ்வளவு பேசணுமோ அதை அளந்து பேசுபவன். தேவையில்லாத வாத விவாதங்களை வைத்து கொள்ளாதவன். ஆனால் விவாதம் இல்லாதவன். சமதமமாம் குண நிறைந்தோன் மிகவும் நல்லோன். சமம் தமம் முதலான குணங்கள் நிறைய பெற்றவன். இப்போ புலனடக்கம் மன அடக்கம் இவைகளை உடையவன். அதனால் அவன் தர்ம சிந்தனை உடையவனாக இருக்கிறான். அதே சமயம் நல்ல தத்துவ ஞானம்னா மெய்ஞானம் இல்லை, மெய்ஞானத்துக்கு இனிமேல் தான் போகிறான். இப்போ அந்த அளவுக்கு பக்குவம் உடையவனாக அவன் இருக்கின்றான். இயல்பாகவே அதிகம் பேசாதவனாக, தேவையற்ற வாத விவாதங்களில் ஈடுபடாதவனாக, புலனடக்க மன அடக்கம் உடையவனாக, நற்குணங்கள் நிறைந்தவனாக, தீய குணங்கள் எதுவும் இல்லாதவனாக இருக்கின்ற மிகவும் நல்லோன்னா. நல்லவன் மட்டுமல்ல, ரொம்ப நல்லவன்னா. அவன் மிகுதியாக நல்லவன். நல்லவனுக்கும் நல்லவன், கெட்டவனுக்கும் நல்லவன். அதான் மிகவும் நல்லவன்னா. அப்படிப்பட்ட ராஜா ஒரு சிறந்த பாரத தேசத்தில் இப்படி எண்ணற்ற ராஜாக்கள் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அறிவுல, வீரத்தில், குணங்களில், தார்மீக சிந்தனையில், சமூகத்துக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த பெரிய பொறுப்புல எல்லாவற்றிலும் சிறந்தவராக எண்ணற்ற ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். எண்ணற்ற கதைகளை நம்ம பார்க்கிறோம். அதனால் பொருளாசை ராஜாவாக இருந்தாலும் போகத்தில் ஆசை இல்லாதவர்களாக, நாம் இது மிகுதியாக அனுபவிக்கணும், நானே அனுபவிக்கணுங்கிற ஆசை இல்லாமல், அதிகார வெறி இல்லாமல், நிலத்து மண் மேலே ஆசை இல்லாமல், நடுவு நிலைமையோட எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லோருக்கும் நல்லது செய்வதற்காகவே சேவை என்பதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் இருக்கிறேன், எனக்கு சேவை செய்யறதுக்காக நாடு இல்லை, நாட்டுக்கு சேவை செய்வது என்னுடைய கடமை என்று உணர்ந்து இருக்கக்கூடிய மனு தர்மத்தை பின்பற்றி வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள், சனாதன தர்மத்தை பின்பற்றி வாழ்க்கையை நடத்தக்கூடிய எண்ணற்ற ராஜாக்கள் இருந்திருக்கிறார்கள். அது நம்முடைய வரலாறு பெருமை. அப்படிப்பட்ட சிறந்த ராஜாக்களில் இந்த சிகித்வஜனும் உஜ்ஜயினி தேசத்தினுடைய சிறந்த ராஜாவாக இருந்தவன். அதுக்கப்புறம் அடுத்த பாடல், மூன்றாவது பாடல். சூடாலை எனும் கண்ணி சுராட்டிர மன்னவன் அளித்த தோகை போல்வாள், ஈடாத நற்குணத்தால் தன்னை ஒப்பாள் அவளை அவன் விவாகம் செய்தான், வாடாத நினைவு ஒன்றி பிரிவின்றி செய்தொழில்கள் மாறுபாடற்று, ஈடான பல கலைக்கும் வல்லவராய் இருவரும் ஒத்தினிது வாழ்ந்தார். அந்த சிகித்வஜ ராஜா இளம் பருவத்தில் திருமண வயது வருகின்ற பொழுது தனக்கு பொருத்தமான சிறந்த ஒரு இளவரசியை பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளுகின்றார். அந்த கதை சூடாலை எனும் கண்ணி. சுராட்டி மன்னவன் சௌராஷ்டிர தேசம் சௌராஷ்டிர தேசத்தினுடைய ராஜாவினுடைய மகள் சூடாலை என்ற இளம்பெண். தோகை போல் வாழ். தோகைங்கிறது மயில் போன்ற அழகையும் நல்ல குணங்களையும் உடையவள். தோகை போல்வாள் வீடாத நற்குணத்தால் தன்னை ஒப்பாள். சிறந்த ஒப்பற்ற மேலான நல்ல குணங்களால் கெடாத வீடாதேங்கிறதுக்கு கெடாத மாறுபடாத சூழ்நிலைகளால், எப்படி சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் தன்னுடைய குணத்திலிருந்து மாறுபடாத தன்மை உடையவள். அப்படி உயர்ந்த சிறந்த மாறுபடாத நல்ல குணங்களை உடையவள். தன்னை ஒப்பாள். தன்னை ஒப்பாளுங்கிறதுக்கு ரெண்டு விதமாக அர்த்தம் கொடுக்கலாம். அவளுக்கு ஒப்பானவள் அவளை. அந்த சூடாலைங்கிற அந்த இளவரசி, சௌராஷ்டிர தேசத்து இளவரசி, அவளுக்கு அவளுடைய குணம், அவருடைய அறிவு, அவருடைய அழகு, அதில் அவளுக்கு சமமாக இன்னொருத்தி இல்லை. அப்படி இன்னொருத்தி இல்லாமல் தனக்குத்தானே சமமாக, அப்போ மேலே சிகித்வஜ ராஜாவை சொல்கிற பொழுது சொன்னார் திவாகரன் நேர்னா. இப்போ திவாகரன் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு சூரியன் தான். அந்த சூரியனுக்கு சமமாக இன்னொரு சூரியன் இல்லாதது போல ஒப்பற்ற ராஜாவாக இருந்தவர்
சிகித்வஜன். அதை போல அழகுக்கும் அறிவுக்கும் நற்குணங்களுக்கும் தன்னை போல இன்னொரு பெண் இல்லை என்று ஒப்பற்றவளாக இருக்கக்கூடியவள், தனக்குத்தானே ஒப்பானவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். தன்னை ஒப்பாள்னா தனக்குத்தானே ஒப்பானவள், தனக்கு ஒப்பா இன்னொன்று இல்லாதவள், இன்னொரு பெண் இல்லாதவள், அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இவன் தனக்கு ஒரு இணை தேடுகின்ற பொழுது, கண்டதும் காதல்னு கண்டதெல்லாம் பார்த்து காதல் பண்ணாம தன்னுடைய அறிவு திறமை தகுதிக்கு ஏற்ற ஒரு பெண்ணை பார்த்தான்னா, அதனால தன்னை ஒப்பாள்னா அவளை அவன் விவாகம் செய்தான். தனக்கு ஒப்பான தன்னுடைய அறிவு நற்குணங்கள் திறமை செல்வம் அந்தஸ்து இவைகளுக்கு சமமான ஒரு பெண்ணை பார்த்து அவன் திருமணம் செய்தான். அதனால தனக்கு சமமா தன்னை போலவே எல்லா விஷயங்களிலும் தன்னை போலவே ஒத்த குணங்கள் உடையவள், சிறந்த அறிவுடையவள், சிறந்த அழகுடையவள், சிறந்த செல்வம் உடையவள் என்று தன்னை ஒப்பாள்ன. அதனால இந்த சிகித்வஜராஜன் தனக்கு ஒப்பான தனக்கு சமமான ஒரு பெண்ணை பார்த்து பொருத்தமான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அந்த சூடாலைங்கிற அந்த கன்னிப்பெண் அந்த இளவரசி தனக்குத்தானே ஒப்பானவளாக இன்னொருத்தல் இல்லாதவள் ஒப்பற்றவள் என்ற அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ராஜாக்கள் சிறந்தவர்களா இருந்த மாதிரி இளவரசிகள் ராணிகளும் எத்தனையோ சிறந்த இளவரசிகள் ராணிகள் இருந்திருக்கிறார்கள் நம்ம தேசத்துல. பெண்கள் சிறந்த பண்புடையவர்களாக, சிறந்த விவேகம் உடையவர்களாக, சிறந்த அழகு உடையவர்களாக, திறமை உடையவர்களாக அப்படியும் எண்ணற்ற பெண்கள் நம்ம தேசத்துல இருந்திருக்கிறார்கள். ராணிகள் இளவரசிகள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார்கள். நம்ம புராண இதிகாச கதைகளை பார்த்தா நமக்கு தெரியும். அதனால் பெண்ணா ஏதோ அடிமையாக இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நல்ல கல்வியில் சிறந்த பெண்களா, நற்பண்புகளில் சிறந்த பெண்களா, வீரத்தில் சிறந்த பெண்களா, ஒரு ஆணுக்கு சமமான எல்லா விதமான தன்மைகளையும் உடைய பெண்களாக எண்ணற்ற பெண்கள் நம்ம தேசத்தில் இருந்திருக்கிறார்கள். மீனாட்சி, மதுரை மீனாட்சி மாதிரி எத்தனையோ பெண்கள் இருந்திருக்கிற. அம்பாலே அப்படி வந்திருக்கிறாள்னா, மீனாட்சி தேவி அம்பாலே அப்படி ஒரு சிறந்த மங்கையாக சிறந்த ராணியாக வந்திருக்கிறாள். அதற்கு சமமா எண்ணற்ற பெண்கள் நம்ம தேசத்துல இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து விவாகம் செய்தான். அதனால இது எப்ப துவாபர யுகத்துல ஆரம்பத்துல. அப்பெல்லாம் மற்ற தேசத்தை நம்ம காலக்கணக்கு பார்த்தாக்கா துவாபர யுகம்ங்கிறது ஒரு 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதனால இன்னும் அதிகமாக வரும். துவாபர யுக கணக்கு பார்த்தாக்க துவாபர யுகத்தினுடைய தொடக்கத்தில்னா இப்போ கலியுகம் எவ்வளவு இருக்கோ கலியுகத்தை போல 2 மடங்கு துவாபர யுகத்தோட காலம்னு சாஸ்திரம் சொல்லுது. 2 மடங்கு. கலியுகம் 4 லட்சம் வருஷம்னா 4 லட்சம் வருஷத்துல தொடக்கத்தில் இருக்கிறோம் நம்ம. அப்போ துவாபர யுகத்தோட தொடக்கம்னாக்கா துவாபர யுகத்தோட மொத்த காலம் ஏறக்குறைய 8 லட்சம் வருஷம். 8 லட்சத்து சில்லற வருஷம். 8 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேசம் அப்போ அவ்வளவு சிறப்பாக அறிவுல அழகுல திறமையில அனைத்தையும் சிறப்பாக இருந்த ராஜாக்கள் ராணிகள் இளவரசிகள் இருந்திருக்கிறார்கள். அதனால் வரலாறு சொல்ல முடியாத வரலாற்று கணக்குக்கு முந்தின காலத்திலேயே பாரத தேசம் இவ்வளவு சிறப்புடையவர்களை கொண்டவர்களாக கலாச்சாரத்தில் அறிவுல மேன்மை உடையவர்களாக இருந்திருக்கிறது என்பது நம்மளுடைய பெருமை, நம்ம தேசத்தினுடைய பெருமை. அவன் விவாகம் செய்தான். வாடாத நினைவு ஒன்றி பிரிவு இன்றி செய்தொழில்கள் மாறுபாடு அற்று ஈடான பல கலைக்கும் வல்லவராய் இருவரும் ஒத்து இனிது வாழ்ந்தார். திருமணமான பிறகு 2 பேரும் எப்படி இருந்தார்கள்னா, வாடாத நினைவு, மாறுபடாத எண்ணங்கள், ஒத்த எண்ணங்கள் கொண்டவர்களாக, பிரிவு இன்றி எவ்விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல், செய்தொழில்கள் மாறுபாடு அற்று அவர்களுக்குள்ள செயல்களில் விதமான விரோதமும் இல்லாமல், எண்ணம் ஒன்றுபட்டவர்களாக, கருத்து ஒன்றுபட்டவர்களாக, செயல் ஒன்றுபட்டவர்களாக
ஈடான பல கலைக்கும் வல்லவராய் பல்வேறு கலைகள்லையும் சிறந்தவர்களாக இருவரும் ஒத்து இனிது வாழ்ந்தார்கள். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் அந்யோன்யமாக மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்க்கையை நடத்தினார்கள். ஏன்னா இந்த அறிவு திறமையெல்லாம் இருக்கிறதே பல சமயங்களில் பிரச்சனையாயிரும். ஒருத்தர் புத்திசாலியாக இருந்து ஒருத்தர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாக்க ஒத்து போகுது. இன்றைக்கு சமூகத்தில் பார்க்குறோம், ஆண் பெண் ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்கன்னா அதுதான் பிரச்சனையே. ரெண்டு பேருக்குமே படிப்புனால அகங்காரம் பலமாக இருக்குது. நான் தான் பெரியவன், நான் பெரியவன், நான் உனக்கு ஏன் கட்டுப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு அதிகமாக இருக்குது. படித்தவர்களுக்குள்ள மனம் ஒத்து போகாமல் விவாகரத்து அதிகமாக வர்றதை பார்க்குறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய படிப்பு அகங்காரத்தை வளர்த்துருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் நற்பண்புகளை வளர்த்திருந்த நல்ல கல்வி உடையவர்களாக அறிவுடையவர்களாக இருந்தார்கள். பல கலைகளிலும் வல்லவராய் இருந்தார்கள். அதே சமயம் அவர்களுக்குள்ள நல்ல ஒத்துப்போதல் அப்படிங்கிறது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எண்ணத்தில் சொல்லுல செயல்ல எல்லாவற்றிலும் அவர்கள் ஒத்தவர்களாக ஒத்த தன்மை உடையவர்களாக. அதனால் இருவரும் ஒத்துனா, இந்த ஒத்துங்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கிறது. ஒத்து இனிது வாழ்ந்தார்கள். ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஏதோ தலையெழுத்தே கட்டி வச்சுட்டாங்களே, ஒன்றும் மாற முடியாது மீற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். நல்ல பண்புகளோடு நல்ல திறமைகளோடு. மேற்கொண்டு இன்னும் வர்ணிக்கிறார். ஈருடலுக்கு ஓர் உயிர் போல் இருவரும் சேர்ந்து இளமை நலம் இனிது துய்த்தார். சீருடைய வருடங்கள் இவ்வகையே எல்லையறச் செல்லலோடும் ஓர் உறுதி இலா இளமை உடைந்த குடநீர் போல ஒழுகி போக நீருரு செந்தாமரை மேல் பனி இடி போல் சரை வந்து நேர்ந்தது அன்றே. ஈருடலுக்கு ஓர் உயிர் போல் இருவரும் சேர்ந்து இளமை நலம் இனிது துய்த்தார். சீருடைய வருடங்கள் இவ்வகையே எல்லையறச் செல்லலோடும் ஓர் உறுதியிலா இளமை உடைந்த குட நீர் போல் ஒழுகி போக நீர் ஒரு செந்தாமரை போல் பனி இடி போல் சரை வந்து நேர்ந்தது அன்றே. இப்படி அவர்கள் மகிழ்ச்சியாக நீண்ட காலம் வாழுகிறார்கள். ஈருடல் ஓர் உயிர் போல, உடம்புதான் ரெண்டா இருக்கு, ஆனால் உயிர் ஒன்றாக இருப்பது போல அவ்வளவு ஒத்த தன்மை உடையவர்களாக அந்யோன்யமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இருவரும் சேர்ந்து இளமை நலம் இனிது துய்த்தார். இளமையினுடைய எல்லா வளங்களையும் நன்றாக அனுபவித்தார்கள். நல்ல உடல் ரீதியாக மனோ ரீதியாக அறிவு ரீதியாக எல்லா விதத்திலும் சுகங்களை அனுபவித்தவர்களாக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதனால் இளமை நலம் இனிது துய்த்தார். சீருடை வருடங்கள் இவ்வகையே எல்லையறச் செல்லலோடும். இவ்வாறு காலம் போகின்றது, வருடங்கள் மாறுகின்றன, இளமை மாறி முதுமையானது வருகின்றது. அதனால் கதை வேகமாக போகுது. திருமணம் செய்து கொண்டார். கணவன் மனைவி ரெண்டு பேரும் மொத்த மனதோட நீண்ட காலம் இளமையை வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்தார்கள். முதுமை பருவம் வந்தது. அதனால் ஓர் உறுதி இலா இளமை, இந்த நிலைத்த தன்மை இல்லாத இளமை, சரி நிலையாமைங்கிறதுல இளமைங்கிறது இருக்கின்றது. அதனால் இளமை போனது, நிலையில்லாத இளமையானது, தற்காலிகமாக இருக்கக்கூடிய இளமையானது போனது, போய்விட்டதுனா இளமை போய்விட்டது. எது மாதிரினா உடைந்த குட நீர் போல ஒழுகி போக. இந்த குடத்தில் ஜலம் இருக்கு, அதில் ஒரு துவாரம் விழுந்தால் அல்லது உடைந்து போனால் எப்படி போய்விடுகிறதோ அப்படி இளமையானது உடலிலிருந்து ஒழுகி போக, நீங்கி போக, விலகி போக. அதனால் வாழ்க்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது, குழந்தையா இருந்தோம், ஸ்கூலுக்கு போகிற படித்த காலம்னா. அப்புறம் இப்போ திருமணம் நடந்தது, அப்புறம் பார்த்தா குழந்தை வந்தது, திடீர்னு பார்த்தா கண்ணாடியில் தலையில் நிறச்சி போச்சு, முதுமை வந்து விட்டதுன்னா. அதனால் வாழ்க்கை அவ்வளோ வேகமாக பிஸியாக இருக்கிறவங்களுக்கு, சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு ஒவ்வொரு நாளையும் நடத்துகிறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரு வாழ்க்கை நீண்டதாக, ஒவ்வொரு நாளுமே ஒரு நீண்ட காலமாக இருக்குது. ஆனால் நல்ல அறிவு திறமை உடையவர்களுக்கு, வாழ்க்கையை நன்றாக வாழ்பவர்களுக்கு, தொடர்ந்து செயலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு காலம் விரைவாக செல்லுகின்றது.
இப்போ தான் ஸ்கூலுக்கு போய் படித்த மாதிரி இருக்குது, அல்லது இப்போ தான் திருமணம் பண்ண மாதிரி இருந்தது, இப்போ தான் குழந்தை வந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவர்கள் திருமண வயதிற்கு வந்து விட்டார்கள் தான். அப்படி வாழ்க்கை விரைவாக குடத்தில் இருக்கிற நீர் உடைந்த குடம்னா, அது ஓட்ட விழுந்த குடத்துமாவது மெதுவாக தண்ணி போகும்னா, குடம் உடஞ்சதுன்னா ஒரே க்ஷணத்தில் தண்ணீர் வெளியே போய் விடுவது போல யோசித்து பார்த்த இளமை போய்விட்டது. 50 வயசு 60 வயசு ஆச்சு, ரிட்டையர்மெண்ட் வயது வந்து விட்டது, பேரம்பேத்தியெல்லாம் வந்து விட்டார்கள்னா வாழ்க்கை என்னன்னு புரிந்து கொள்வதற்குள்ள வாழ்க்கை போய்விட்டது. உடைந்த குடநீர் போல ஒழுகி போக, இளமை ஒழுகி போக. நீருரு இன்னொரு உதாரணம் கொடுக்குறார். நீருரு செந்தாமரை மேல் பனி இடி போல் ஜரை வந்து நேர்ந்ததுன்னா, இந்த தடாகத்தில் இருக்க தண்ணீரில் இருக்கக்கூடிய செந்தாமரை மேலே ஒரு அழகிய தாமரை பூ மேலே ஒரு இடியானது வந்து விழுந்தால்னா அடுத்த செகண்டில் அது கருகி போயிடும். ஒரு இடி விழுந்தாக்க அந்த தாமரை இளமையாக அழகாக இருந்த அந்த தாமரை சில வினாடிகளில் சில க்ஷணங்களில் அது வாடி போய் விடுகின்றது. அந்த மாதிரி முதுமையானது வந்து சேர்ந்ததுன்னா, இளமை இருந்தது, திடீர்னு முதுமை வந்ததுன்னா, ஜரை வந்து நேர்ந்தது. அதனால் அது வந்து சேர்ந்ததே தெரியலை. அதனால் அந்த விரைவு கருதி அப்படி இடி போலன்னு உதாரணம் கொடுத்துருக்கிறார். நல்லா போயிட்டே இருக்கு, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது, எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா உடம்பு தளர்ச்சியாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேய்கிறது. அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகிறது. முதுமையை ஒரு நாள் முதுமை அடைந்து கொண்டு இருக்கிறோங்கிறத நம்மால் ஒரு சமயத்தில் உணர முடிகின்றது. இப்போ முதுமை உடனே வரலை, அது வந்து கொண்டு இருக்கு. ஆனால் நமக்கு தெரியறது டக்குன்னு வந்துட்டது போல தெரிகின்றது. ஜரை வந்து நேர்ந்தது, வந்து சேர்ந்தது. காலம் மிக குறுகியதாக இருக்குது, வாழ்க்கை மிக வேகமாக செல்லுகின்றது என்பதற்காக இந்த உதாரணத்தை கொடுக்கின்றார். இந்த மாதிரியான உதாரணங்கள் சொல்லப்படுகின்றது. இன்னும் அடுத்த உதாரணம் சொல்கிறார். இன்னும் உதாரணம் இருக்கு. நம்ம வாழுகின்ற 100 வருட வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கைங்கிறது இல்லை. வாழ்க்கை கஷ்டங்கள் மிகுதியாக இருக்கிற பொழுது அல்லது நேராக சரியானதாக இல்லாத பொழுது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நகர்த்துறதுங்கிறது பெருசாக இருக்குது. ஆனால் புண்ணியம் இருந்து வாழ்க்கை நல்ல விதமாக போகிற பொழுது மிக வேகமாக சென்று விடுகின்றது. அதனால் இந்த 50 வருடம் 100 வருடம்ங்கிறதெல்லாம் உலக காலக்கணக்கில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு இடி வருவது போல, இடி வந்து ஒரு மின்னல் வந்து போவது போல, ஒரு நீர்க்குமிழி தோன்றி மறைவது போல, அப்படி இளமை வந்தது போனது போய்விட்டது. அதற்கு உதாரணம், இன்னொரு உதாரணம். கரதளத்து நீர் அதுபோல் நித்தலும் வாழ்நாள் மெல்ல கலன்று செல்ல, திரள் மழை நாள் சுரைக்கொடி போல் தீராமல் ஒன்றுமே தீர்க்கமாக, விரவு சரற்காலத்தில் ஆற்று நீர் போல் அழகு விரைவில் ஓட, புறமுறு நற்சுகங்களெல்லாம் சிலை விடுத்த சரங்களைப் போல் போயிற்றன்றே. கரதளத்து நீர் அதுபோல் நித்தலும் வாழ்நாள் மெல்ல கலன்று செல்லன. கையில் இருக்கக்கூடிய தண்ணீர், கையில் சொம்பு வேறு ஏதாவது இருந்தால் தண்ணீர் இருந்தால் இருக்கும். வெறும் கையில் உள்ளங்கையில் தண்ணீரை ஊற்றுனாக்க அது ஏதாவது பக்கம் 5 விரல் ஓட்டையில் ஏதாவது ஒரு பக்கம் வழிந்து ஓடி போய்விடும். அதனால் கரதளத்து நீர் அதுபோல் நித்தலும் வாழ்நாள் மெல்ல கலன்று செல்ல. கையில் இருக்க தண்ணீர் போல வாழ்க்கையானது மெல்ல ஒழுகி செல்ல, கலன்று போக, கழிந்து போக. திரள் மழையினால் சுரைக்கொடி போல் தீராமல் ஒன்றுமே தீர்க்கமாக. மழை காலத்தில் சுரைக்கொடி போல, சுரைக்காய் காய்க்கின்ற அந்த கொடி போல நல்ல மழை பெஞ்சதுன்னா ஒரே நாளில் அது போய்விடுகிறது. அப்படி தீராமல் ஒன்றுமே தீர்க்கமாக. விரவு சரத்காரத்தில் ஆற்று நீர் போல் அழகு விரைவில் ஓடனா. ஒரு மழை காலத்தில் ஆற்று நீரில் திடீர்னு பெருவெள்ளம் வருது, அடிச்சுட்டு வருது. அடுத்த நாள் பார்த்தா எல்லாம் காணோம். 2 நாளில் எல்லாம் போய் விடுகிறது. அந்த மழைக்கால தண்ணீர் வந்து பெருமழை பெய்கிற பொழுது அங்கங்கே சேர்ந்து வேகமாக ஆற்றோட ஓட்டம் இருக்குது. மழை நின்ற சிறிது நேரத்தில் அல்லது 1 நாள் 2 நாளில் பார்த்த அந்த தண்ணீர் வற்றி பழைய நிலைமைக்கு சென்று விடுகிறது, காய்ந்த ஓடையாக ஆகிவிடுகிறது. அந்த மாதிரி விரவு சரற்காலத்தில் ஆற்று நீர் போல அழகு விரைவில் ஓட. முதுமை வயதாக அழகெல்லாம் போய் விடுகிறது, முகத்தில் சுருக்கம் வருது,
நரை வருது, திரை வருது, எல்லாம் வருது. அதனால அழகு கெடுகின்றது, அழகு மாறுபடுகின்றது. புறமுறு நற்சுகங்கள் எல்லாம் சிலை விடத்த சரங்கள் போல போயிற்றே. சிலா அப்படின்னாக்க வில்லிலிருந்து விடுபட்ட அம்பினை போல, அம்புகளை போல இந்த சுகங்கள் எல்லாம் இளமை இருந்து அதனால இளமையில நல்ல ராஜச குணம் இருக்கு, உடம்பு நல்ல பலமா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. மற்ற காமமான முதலான உணர்வுகளும் கூட மனது உணர்ச்சி மேலிட்டுல நல்ல வாழ்க்கை சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு சக்தி உடையதாக இருக்கு. உடம்பு, மனது, புத்தி இவைகளெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால, நல்லா வலிமையாக இருக்கிறதுனால, ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எல்லா சுகங்களையும் நல்லா அனுபவிக்க முடிகின்றது. ஆனால் அதெல்லாம் எப்படி போகுதுன்னா, முதுமை வர்ற பொழுது சிலை விடுத்த சரங்கள் போல, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளை போல விரைவாக சென்று முடிந்து விடுகின்றன, போயிற்றுனா. இந்த சுகம் எல்லாம் இளமையினால கிடைத்த சுகங்கள் எல்லாம் சென்று விட்டன, போயின. இன்னும் உதாரணங்கள் சொல்றார். 6வது பாடல். கதலியுறு கருப்போல நிராசையை தந்தது பயன்தீர் காரியம்தான், இதமுற ஆங்கு அவர் நினைவார் எத்தையடைந்து உள்ளம் மீண்டு இயங்கும் விழாது, அது மிக நன்று அவ்வகையானது கிடையாது இம்மோகத் தழுந்துவார்க்கு, ஆத்ம தத்துவ நூலே பிறவி நோய் தீர்ப்பது அன்றே. கதலியுறு கருப்போல, கதலிங்கிறது வாழை மரம், வாழைப்பழம். அந்த வாழை அடைந்த கருவினை போல நிராசையை தந்தது பயன்தீர் காரியம்தான். இந்த பயன்தீர் காரியம்னா பயனில்லாத காரியங்கள். இந்த வாழைப்பழத்துக்குள்ள விதை இருக்கும், சின்னதாக கருப்பாக புள்ளியாக பார்ப்போம். அதனால அதோட கருவுனா அதெல்லாம் அதுக்கு அதோட கரு கிடையாது. அது ஒன்றும் ஒரு சும்மா கருப்பாக இருக்க வெளிய மற்ற மரங்களில் இருக்கிற மாதிரி பல விதைகள் அதிலிருந்து எண்ணற்ற மரங்கள் வருதல் என்பது வாழை மரத்தில் இல்லை. அந்த வாழைப்பழத்துக்குள்ள அந்த புள்ளியாக அதனுடைய கரு மாதிரி இருந்தாலும் அதிலிருந்து புதிய வாழை மரங்கள் வருவது இல்லை. அந்த வாழையினுடைய அடியில் ஒரே ஒரு கன்று தான் வருகின்றது. அப்போ என்னது, நிராசைக்கு உதாரணமாக அதை சொல்கிறார். அந்த ஆசை நிறைவேறாமல் போகிறது நிராசை. அதனால் நிராசையை தந்தது, பயனற்றதாக இருந்தது வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை, உலக சுகம்ங்கிறது அது வந்தது, இருந்தது, அனுபவித்த காலத்தில் சந்தோஷமாக இருந்ததே ஒழிய எதுவுமே நமக்கு ஒரு நிலையான நிரந்தரமான சுகத்தை தரவில்லை. அதான் பயன் தீர். அதனால் பயனே இல்லைன்னு இல்லை, அது இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமாக இருந்தது, அப்புறம் பார்த்தாக்க அது போய் விடுகிறது. அது நிலையற்ற இன்பம் போன்ற இன்பமாக இருக்கின்றது. குழந்தை பருவத்தில் ஒரு இன்பம் இருக்குது, விளையாட்டு பொருட்கள்லாம் சந்தோஷமாக இருக்குது. அந்தந்த சின்ன சின்ன பொருட்களை வைத்து கொண்டு விளையாடுறது அது எவ்வளோ காலத்துக்குன்னா கொஞ்சம் காலத்துக்கு தான். அந்த விளையாட்டு பொருளே வாங்கி கொடுத்தா 2 நாள் விளையாண்டுட்டு அப்புறம் உடச்சி தூக்கி போட்டு அடுத்தது வேணும்னு கேட்குறான். அதை வாங்கின பொழுது இருக்கக்கூடிய சந்தோஷம், அது வேணும், அது கிடைச்சா பெரிய இன்பமாக இருக்கும்னு அழுது அடம் பிடிச்சி வாங்கின பொருளை 1 நாள் 2 நாள்லேயே அது சலித்து விடுகிறது. உடைச்சு போட்டு அடுத்த பொருள் வேணும்னா. இப்படி பார்த்தா குழந்தைகள் இருக்கிற வீட்டில் போது பார்த்தா மூட்டையாக பையா விளையாட்டு பொருட்கள் வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி எல்லாம் ரொம்ப மலினமாக கிடைக்கிறதுனால, பிளாஸ்டிக்கில் அது இது கிடைக்கிறதுனால வீடு நிறைய விளையாட்டு பொருள் இருக்குது. அப்போ என்னென்னா எதுவுமே அவனுக்கு நிறைவை தருவதில்லைங்கிறது தான் அது காமிக்குது. ஏன்னா ஒன்றில் நிறைவு இருந்தால் அது மட்டுமே போதுமானது. ஆனால் கொஞ்ச நாள் இருக்குது, போய் விடுகிறது, திரும்ப அடுத்துன்னு அது எதுவும் முழுமையான நிறைவை தரவில்லைங்கிறது அது எண்ணற்ற பொருள்களை நம்ம சேர்க்கறதுல இருந்தே தெரிகின்றது. அப்படி அது குழந்தை பருவத்தில், இளமை பருவத்திலையும் அப்படித்தான். சுற்றி எண்ணற்ற உறவுகள், அப்புறம் அனுபவிக்கிறதுக்கு சுகத்துக்குன்னு எண்ணற்ற விஷயங்களை வைத்திருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு, பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு, அப்படி எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம அதை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அதுலேருந்து என்ன தெரியுது, அதெல்லாம் நமக்கு ஒரு முழுமையான நிறைவை தரவில்லை. அந்த நேரத்துக்கு ஒரு சுகம் மாதிரி இருந்தே ஒழிய அது உண்மையான சுகம் இல்லைங்கிறது அதில் சலிப்பு வருகின்ற பொழுது நமக்கு தெரிகின்றது. அதனால் பயன்தீர் காரியம் தான். அதனால் இளமை இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது.
அப்படி அனுபவித்த வாழ்க்கையும் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே யோசித்து பார்த்தா ஒன்றும் இல்லைங்கிறது விளங்குகின்றது. அதனால் காரியம்தான் இதமுறை அங்கு நினைவார்னா இதெல்லாம் யோசித்து பார்த்த வாழ்க்கை முடிய போகின்றது. அப்படி என்ன வாழ்க்கையில் திருப்தி? இத்தனைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை. நல்ல அறிவு இருக்குது, நல்ல திறமை இருக்குது, நற்குணங்கள் இருக்குது, ராஜாவா நல்ல அதிகாரம் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவிக்குள்ள ஈருடல் ஓர் உயிர் போல் வாழ்ந்தவர்கள். அதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லை. எல்லா விதத்திலும் ஒரு உயர்ந்த சுகம் உபனிஷத்துக்கள்ல வருது. நல்ல இளமையோடு எல்லா செல்வமும் இருந்து எதிரிகள் இல்லாத தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராஜானா, அது மாதிரி ஒரு ராஜா அதிகபட்சமாக என்ன சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அதான் மனிதன் அனுபவிக்க முடிந்த சுகத்திலேயே அதிகபட்சம்னு சாஸ்திரம் சொல்லுது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எதிரியும் இல்லாமல், நல்ல இளமை இருந்து, நல்ல வாழ்க்கை துணை இருந்து, உறவுகள் இருந்து, எல்லாம் இருக்கிற ஒருவன் என்ன சுகத்தை அனுபவிப்பானோ அதுதான் மனிதன் அனுபவிக்க முடிந்த சுகத்திலேயே மிக உயர்ந்த சுகம்னா. அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அனுபவித்தவர்களாக இந்த சிகித்வஜன் சூடாடை இருந்தார்கள். ஆனால் இளமை போனதுக்கு அப்புறம் தெரிகிறது இது எல்லாமே அனித்தியமானது, அல்பமானது என்பது புரிகின்றது. அதனால் என்ன நினைக்கிறார்கள்? இதமுறை அங்கு அவர் நினைவார்கள். இந்த வாழ்க்கையின் தன்மையை யோசித்து பார்த்து அதனுடைய நிலையாமையை புரிந்து கொண்டு அல்பத்தனத்தை புரிந்து கொண்டு, இதெல்லாம் வைராக்கியத்துக்காக சொல்கிறார். ஆனால் இது வரைக்கும் இத்தனை பாட்டு இளமை போனது அப்படிங்கிறதுக்கு இத்தனை பாட்டு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு அது போகிற பொழுதே, அது இருக்கிற பொழுதே நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனுடைய நிலையாமையை புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொண்டால் தான் வேதாந்தத்துக்கு வர முடியும். அதனால் வேதாந்தத்துக்கான அடிப்படை தகுதி வைராக்கியம் என்பது தான். அந்த வைராக்கியத்துக்கு விவேகம் தேவை. அந்த விவேகத்தை, வைராக்கியத்தை இவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னா அடுத்து வேதாந்தத்துக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். அதற்காகத்தான் இவ்வளவு வர்ணனை. கதலி ஒரு கருப்போல நிராசையை தந்தது பயன்தீர் காரியம்தான். இது ஒரு வாழை பழத்தினுடைய கருப்போல நிறைவேறாத, பயன் தராத காரியமாக உலக வாழ்க்கையானது இருக்கின்றது. நம்ம உலக வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு நினைக்கிறோம். எது வெற்றி? கேள்விக்குறிதான். ஒரு பெரிய பதவியை அடையிறதோ அல்லது கோடிக்கணக்கான செல்வத்தை அடையிறதோ அல்லது எவரெஸ்ட் சிகரத்தில் ஒரு சாதனைனா, உலக சாதனை, கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறேன்னா இதெல்லாம் ஒரு வெற்றினா அதுதான் நம்ம வெற்றி நினைத்து கொண்டு இருக்கிறோம். சாமான்யமாக இதெல்லாம் வெற்றி நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் அல்பமானது தான், அல்பமான விஷயம்தான். யோசித்து பார்த்தா நம்ம வெற்றியெல்லாம் ஒரு காலத்தில் எத்தனையோ பேர் சிகரத்தில் எவரெஸ்ட்டில் ஏறி இருக்காங்க. நமக்கு எத்தனை பேரை தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவனுக்கு அது சாதனையாக இருந்தது 20 வருஷம் 30 வருஷம் பயிற்சி பண்ணி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினார்னா வரலாற்று புத்தகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்குது. அதுவும் முதல்ல ஏறின பேர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் ஏறி இருக்காங்க, ஒருத்தன் பேரும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவள் என்ன முழு வாழ்க்கையும் ஒரே ஒரு சாதனைக்காக பயன்படுத்தினார். அதில் சாதனை பண்ணார், வெற்றி அடைந்தார், அதனால் பாராட்டு இருக்குது, புகழ் இருக்குன்னா அது எத்தனை காலத்துக்கு எத்தனை பேர் அதை நினைவில் வைத்திருப்பார்கள்? அடுத்து அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு அடுத்த ஆள் வந்தாக்கா பழைய ஆள் போயிட்டான், அவ்வளோதான். அதில் கிரிக்கெட்டில் பார்க்குறோம், மற்ற உலக சாதனை எதா பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் சும்மா ஒரு பெயர், அவ்வளவுதானே இல்லையே. அதற்காக முழு மனித வாழ்க்கையையும் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படி எத்தனையோ பேர், எத்தனையோ சர்வாதிகாரிகளாக இருந்தவர்கள், சக்கரவர்த்திகளாக இருந்தவர்கள், பெரிய பெரிய சாதனைகள்லாம் பண்ணவர்கள் உலக வரலாற்றில் பார்க்கிற பொழுது ஒன்றுமே இல்லாத ஒரு சாமானிய ஜீவன், அவ்வளவுதான். அப்படி முடிந்து போய் விடுகிறது வாழ்க்கை. அதுவும் நம்ம பூமியில் நம்ம பண்ண சாதனைங்கிறது நம்ம பூமியில். ஆனால் இப்படி எண்ணற்ற கிரகங்கள் இருக்குது, எண்ணற்ற உலகங்கள் இருக்குது, அதில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதனால் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒரு நீர்க்குமிழி மாதிரி தான், ஒன்றும் இல்லை. அதில் நம்ம வெற்றின்னு நினைக்கிறது, நம்ம சாதனை நினைக்கிறதெல்லாம் உண்மையில் ஒன்றுமே இல்லை. அது ஒரு மோகம் தவிர வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் யோசித்து மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாடுகளே இன்றைக்கு பார்க்குறோம், உலக யுத்தம்ங்கிறது தொடர்ந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டில் எதிரியை நான் அழித்து விடுவேன்,
அந்த நாட்டையே அழிச்சிட்டா அப்புறம் எதிரியே இல்லாமல் போயிடுவான்னா அப்படியா இருக்கு. திரும்ப எதிரி வருகிறான், திரும்ப பிரச்சனை இருக்கு, பிரச்சனை அதிகமாகிட்டே தான் போகுதே ஒழிய பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வுன்னு உலகத்துல இல்லவே இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வும் அடுத்த பிரச்சனைக்கு விதையாக காரணமாக இருக்கின்றதுங்கிறது தான் உலகத்துல நம்ம பார்க்கிறது. அதனால இந்த உலக வாழ்க்கையில நம்ம சாதிக்கிறது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தூங்கிட்டாலே ஒன்றும் இல்லை, செத்துட்டாக்கா அவ்வளவுதான், முடிஞ்சது, ஒன்றுமே இல்லை. இதம்புற ஆங்கு நினைவார்னு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியும். எத்தை அடைந்து, அதனால அதற்கு மேல யோசிக்கிறாங்க. எத்தை அடைந்து உள்ளம் மீண்டு எங்கும் விழாது அது மிக நன்று. அவ்வகையானது கிடையாது இம்மோகத்து அழுந்துவார்க்கு திதமுற வத்து ஆத்ம தத்துவ நூலே பிறவி நோய் தீர்ப்பது அன்றே. எத்தை அடைந்து உள்ளம் மீண்டும் எங்கும் விழாது, எதை அடைந்த பிறகு மனமானது மீண்டும் வேறு எதையும் தேடாது இருக்குமோ அது மிக நன்று, அதுதான் மேலானது. நம்ம அடைய வேண்டிய இலக்குல, அடைய வேண்டிய லட்சியத்துல மிக மிக மேலானதா எது இருக்கும், எது சரியான லட்சியமாக இருக்கும் அல்லது எது சரியான வெற்றியாக இருக்கும்னு பார்த்தா, எதை அடைந்த பிறகு மனது வேறு எதையும் தேடாதோ அதை அடையிறது தான் உண்மையான வெற்றி. அதனால அது மிக நன்றுனா, எதை அடைந்த பிறகு உள்ளம் மீண்டும் எங்கும் விடாது, மற்ற வேறு எதையும் தேடாதுன்னா, அப்ப எப்ப தேடாம மனது இருக்கும், எப்போ பரிபூர்ண நிறைவோடு இருக்கின்றதோ, எவ்வித குறைவும் வராத நிறைவை அடைந்திருக்கிறதோ அப்பொழுது மனது இருக்கும். அப்படி எந்த உலக விஷயத்திலையும் நமக்கு கிடைப்பது இல்லை, எந்த விஷயத்திலையும் அந்த நிறைவு கிடைப்பது இல்லை. அந்த நேரத்துக்கு அது நிறைவாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரமான நிறைவாக இருப்பது இல்லை. உணவு மாதிரிதான், சாப்பாடு மாதிரிதான். ஒரு நேரத்தில் ஒரு நல்ல உணவு கிடைத்ததுன்னா, நல்ல விருந்து கிடைத்ததுனாக்கா மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம். சாப்பிட்ட பிறகு அந்த நேரத்துக்கு அப்பாடா பரம திருப்தி, பரமானந்தம், பிரம்மானந்தம்னா இது வெறும் பாயசமே, வடை பாயசமே. அப்படி ஆனந்தம்னா எவ்வளோ நேரத்துக்கு, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தான். திரும்ப பசிக்குது, சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா உலக விஷயங்களை அடையிறதும் எதிலையுமே மனது அதோடு நின்று விடுவது இல்லை, நிரந்தரமான திருப்தி என்பது ஏற்படுவது இல்லை. அப்படி எது இல்லாமல், அப்படி தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமான திருப்தியை தரத்தக்கதாக எது இருக்கோ, முழுமையான நிறைவாக, துன்பம் கலப்பில்லாத நிறைவாக, குறைவில்லாத நிறைவாக எது இருக்கின்றதோ அதை அடையிறது தான் உண்மையான வெற்றி. அது மிக நன்று, அவ்வகையானது கிடையாது இம்மோகத்து அழுந்துவார்க்கு அவ்வகையானது கிடையாது. அப்படியான ஒரு நிறைவான திருப்தி உலக விஷயங்கள்ல, உலக மோகத்தில் அழுந்துபவர்களுக்கு கிடைப்பது இல்லை. எந்த விஷயத்திலையுமே கிடைப்பது இல்லை, கிடைக்காது, கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த பூலோகத்தில் மட்டுமில்லை, எந்த லோகத்துக்கு போனாலும் அது இல்லை. தேவேந்திரனே அங்கேருந்து அங்கே திருப்தி இல்லாமல், ரம்பா மேனகா ஊர்வசியில் திருப்தி இல்லாமல் இங்கே பூலோகத்துக்கு வர்ற, அப்படி புராண இதிகாச கதைகளை பார்க்கிறோம். அதனால் எந்த லோகத்திலையும் எந்த சுகத்திலையும் புறத்திலிருந்து வரக்கூடிய எந்த சுகமும் நிலையானது அல்ல, நிரந்தரமானது அல்ல, பூர்ணமானது அல்ல. அதனால் இம்மோகத்து அழுந்துவார்க்கு அவ்வகையானது கிடைக்காது. எவ்வகையானது, எத்தை அடைந்து உள்ளம் மீளாது எங்கும் விழாதோ அவ்வகையான ஒரு சுகம். அப்படிப்பட்ட சுகமானது உலக விஷயங்கள்ல இருந்து கிடைக்காது. உலக மோகத்தில் அழுந்துகின்ற மனதானது அப்படிப்பட்ட ஒரு சுகத்தை ஒரு காலத்திலும் அடையாது. அப்போ எப்படித்தான் கிடைக்கும்னா, ஸ்திதமுற வஸ்து ஆத்ம தத்துவ நூலே பிறவி நோய் தீர்க்கும். ஆத்ம தத்துவ நூலே, ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொல்லுகின்ற நூலே, ஆத்ம ஞானத்தினால்தான் ஒருவன் அத்தகைய நிறைவை பெற முடியும்.
திரமுற அத்தியாத்ம திரமுற வத்தியாத்மங்கிறதுக்கு திரமுற அத்தியாத்ம ஸ்திதமுற ஸ்திதமாக நிலை பெற்று இருக்கின்ற ஸ்திதமாக நிலை பெற்று இருக்கின்ற நிலையான ஞானமாக இருக்கின்ற அத்தியாத்ம தத்துவம் ஆத்ம தத்துவம். அந்த ஆத்ம தத்துவத்தை ஆத்மாவை பற்றிய தத்துவத்தை அல்லது ஆத்மஸ்வரூபத்தை எடுத்து சொல்லுகின்ற நூலே, ஆத்ம ஞானத்தை கொடுக்கின்ற நூலே பிறவி நோய் தீர்ப்பது அன்றே. பிறவி ஆகிய நோயை தீர்க்கத்தக்கது. இந்த குறையுடைய அழியக்கூடிய மாறுபடக்கூடிய நிலையில்லாத பிறவியிலிருந்து நிரந்தரமான விடுதலையை தரத்தக்கது ஆத்ம ஞானம் ஒன்றே. அந்த ஆத்ம ஞானத்தை எடுத்து சொல்லுகின்ற சாஸ்திரங்களை படிக்கிறது தான், அதை விசாரம் பண்ணுறதுனால ஆத்ம ஞானத்தை அடைதல் என்பது தான் நமக்கு நிரந்தரமான மோட்சத்தை, அமிர்தத்துவத்தை, நிறைவான நிலையை கொடுக்கும் என்று அவர்கள் சிந்திக்கின்றார்கள். அவர் நினைவார், அவர்கள் சிந்திக்கின்றார்கள். ஏன்னா அதையும் கேட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நல்லா படித்தவர்கள், எல்லா கலையிலையும் வல்லியவர்கள், வேதாந்த சாஸ்திர நூல்களையும் வேதாந்த சாஸ்திர நூல்களையும் படித்து கேட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதில் முழுமையான ஈடுபாடு, முழுமையாக அதையே படித்தல் என்பது இதுவரைக்கும் இல்லை. பல்வேறு கலைகளை கற்று இருக்கிறார்கள், பல்வேறு சாஸ்திரங்களை படித்திருக்கிறார்கள், அதில் உபனிஷத்தையும் படித்திருக்கிறார்கள். உபனிஷத் சொல்லுகின்ற விஷயமும் அவருக்கு ஓரளவுக்கு தெரிந்திருக்கின்றது. அதே சமயம் இளமை இருந்ததுனால உலக வாழ்க்கையிலையும் அவர்கள் குறைவில்லாமல் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் முதுமை வந்ததுனால அந்த நிறைவானது போய்விட்டது. இதற்கு மேலே இளமையிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகம் கிடைக்காது. உலக வாழ்க்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய சுகங்கள் எதுவும் நமக்கு நிலையானது இல்லை. ஆகவே வேதாந்த சாஸ்திரத்தை முழுவதுமாக தீவிரமாக படிக்க தொடங்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அடுத்த பாடல், 7வது பாடல். ஆத்தும தத்துவ ஞானம் ஒன்றாலும் அழது பிறப்பராதென்றெண்ணி ஊற்றமுறு தற்பரராய் அதில் மனமாய் அதில் சேர்ந்த உயிராய் நித்தம் சாற்றுமதில் நிட்டையராய் அதற்கடுத்தோர் சார்வாய் சான்றோர்கள் பூஜைக்கு ஏற்ற செயலால் சிறிதும் இடைவிடா பரிசயமாய் 2 பேரும். இப்படிய பாடல் தொடர்கின்றது. இது முடியலை, இது வாக்கியம் முடியலை, இன்னும் பார்ப்போம். ஆத்ம தத்துவ ஞானம் ஒன்றாலும் அழது பிறப்பு அறாது என்று எண்ணி, ஆத்ம தத்துவ ஞானத்தினால் மட்டுமே, ஆத்மாவை பற்றிய தத்துவ ஞானத்தினால் அல்லது ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய ஞானத்தினால் அன்றி வேறு எந்த விதத்திலும் பிறவியானது நீங்காது என்று அறிந்து, என்று சிந்தித்து, அதுக்கான சாஸ்திரங்களை படிக்கிற பொழுது, பெரியோர்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து ஊற்றமுறு தத்பரராய், ஏன்னா வேற எந்த லௌகிக ஞானத்துக்கும் மோட்சங்கிற பலனானது சாஸ்திரத்தில் சொல்லப்படலை. ஆத்ம ஞானத்துக்கு மட்டும்தான் மோட்சங்கிற பலனானது சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனால் மோட்சம் வேண்டும்னா ஆத்ம ஞானம் தான் ஒரே சாதனங்கிறது சாஸ்திரங்களில் தெளிவாக இருக்கின்றது. வாழ்க்கை அனுபவமாகவும் இருக்கின்றது. பெரியோர்கள் சொல்லுவதும் அதுவாகவே இருக்கின்றது. அதனால் அதெல்லாம் அறிந்து புரிந்து ஊற்றமொரு தத்பரராய் அதில் மனமாய் அதில் சேர்ந்த உயிராய் நித்தம் சாற்றும் அதில் நிஷ்டையராய் அதற்கு அடுத்தோர் சார்வாய் சார்ந்தோர்கள் பூஜைக்கு ஏற்ற செயலால் சிறிதும் இடைவிடா பரிசயமாய் 2 பேரும். ஊற்றமொரு தத்பரராய், நல்ல ஊக்கத்துடன் அதையே லட்சியமாக கொண்டவராய். நல்ல தத்பரர்னாக அதையே ஒரே லட்சியமாக, ஒரே இலக்காக கொண்டவராக. நமக்கு இளமை பருவத்தில் பல இலக்குகள், பல லட்சியங்கள் இருக்குது. ஏன்னா குடும்பம், பொறுப்பு அதெல்லாம் இருக்குது.
நமக்கும் ஆசை முதலானவைகள் இருக்கு. அதோட இறைவனை பற்றியும் படித்து கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறோம். அதனால் 10 ஆசைகளோட 11வது ஆசையா கடவுளை அடையணும் அப்படிங்கிறதும் ஆன்மீக லட்சியமும் இருக்கு. உலகிய லட்சியங்களோட சேர்ந்து ஆன்மீக லட்சியங்களும் நமக்கு இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உலக வாழ்க்கை அதெல்லாம் அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு ஓரளவுக்கு அனுபவித்த பிறகு ஒரே லட்சியம் இறைவன் தான் என்று மற்ற எல்லா உலக லட்சியங்களையும் விடுத்து இருத்தல், அதான் தத்பரராயனா. அது மட்டுமே ஒரே குறிக்கோளாக மற்ற எல்லா குறிக்கோள்களையும் முடித்து விட்டு அல்லது விட்டுனா, ஏன்னா அது முடிச்சுட்டு வர்றதுங்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓரளவுக்கு அதில் நிறைவடைந்து அல்லது போதும் என்று நிறுத்தி கொண்டு புரிந்து கொண்டு அதற்கு ஒரு எல்லை இல்லை அளவு இல்லைங்கிறத புரிந்து கொண்டு எவ்வளவு தேவையோ அதோடு நிறுத்தி கொண்டு தத்பரராய் மோட்சத்தையே ஒரே லட்சியமாக கொண்டவராய் அதில் மனமாய் அதற்கான சாதனைகளை செய்வதையே மனதில் கொண்டவராய் அதில் சேர்ந்த உயிராயினா அதையே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கமாக ஒரே குறிக்கோளாக நித்தம் சாற்றும் அதில் நிஷ்டையராய் அதிலேயே நிஷ்டை உடையவராய் அதற்காக அடுத்தோர் சார்வாய் சான்றோர்கள் பூஜைக்கு அதையே லட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை பூஜிப்பதற்காக ஏற்ற செயலால் அப்படி இருக்கக்கூடிய அதை அடையணுங்கிறது தன்னுடைய லட்சியம். அதை அடைந்து அவ்வாறே இருக்கக்கூடிய பெரியோர்களை பூஜிப்பதற்காக ஏற்ற செயலால் சிறிதும் இடைவிடா பரிசயமாய் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்த முயற்சி உடையவர்களாக 2 பேரும். அடுத்த பாடல். தம்மில் தாம் உணர்ந்துளராய் அதற்கு அடுத்த ஆச்சாரம் தரித்து நீள்நாள் விம்முற்ற மகிழ்ச்சியராய் விளங்கினார் பின்பந்த விவேகமங்கை அம்மைக்கா நல்ல பத ஒழுங்கினால் பேரறிஞர் அருளி செய்த செம்மை சாத்திர பொருள்கள் தரிக்கலாம் அளவறிந்து திருந்த கேட்டு தம்மில் தாம் உணர்ந்து உளராய் அதற்கு அடுத்த ஆச்சாரம் தரித்து நீள்நாள் விம்முற்ற மகிழ்ச்சியராய் விளங்கினார். அப்படி ஒருவருக்கொருவர் தம்மில் தாம் உணர்ந்து உளராய் வாங்குவாங்க தன்னை 2 பேருமே சேர்ந்து வேதாந்த சாஸ்திரங்களை படிக்கிறார்கள், அதனுடைய உண்மையை புரிந்து கொள்ளுகிறார்கள், அதை அனுஷ்டானமும் செய்கிறார்கள். அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடையவர்களாக விளங்கினார்கள். மேற்கொண்டு என்னங்கிறத அடுத்த வாரம் தொடர்வோம், அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி வேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.